11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.9 9ஆம் கணக்கு பார்க்கிறோம். x + 12/x + 1 ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் x - 2 என்ற விகிதமுறு கோவையை பகுதி பின்னங்களாக பிரித்தெழுத சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையில நியூமரேட்டரை விட டினாமினேட்டரோட அடுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு தகு பின்னம் தான். எனவே இதை பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதலாம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புகள் காரணிகளாக இருக்குதான்னு பார்த்துட்டோம்னா x - 2 என்பது ஒரு காரணி. x + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத பிரித்து எழுத முடிஞ்சதுன்னா பிரித்து எழுதிக்கலாம். x + 1 ஹோல் ஸ்கொயர் அடுக்கில் 2 இருந்ததுன்னா அதை x + 1 மற்றும் x + 1 ஹோல் ஸ்கொயர்னு 2 முறை நாம் பிரித்து எழுதலாம். அந்த நிபந்தனையை பயன்படுத்தி இதை எழுதுகிறோம். பகுதி பின்னங்களாக பிரிக்கிறோங்கிறப்ப x + 12/x + 1 ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் x - 2 எனும் பொழுது முதல் மதிப்பில் அடுக்குல 1 கொடுத்துடலாம். a/x + 1, அடுத்து b/x + 1 ஹோல் ஸ்கொயர், இறுதியாக c/x - 2. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். இதை டினாமினேட்டருக்கு மீசியமாக எடுத்து வலது பக்க மதிப்பை எழுதலாம். இடதுபுறம் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இடதுபுற மதிப்பு அப்படியே தான் இருக்கும். x + 1 ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் x - 2 பை டினாமினேட்டர் மதிப்பை பொறுத்தவரை x + 1 ஹோல் ஸ்கொயர் x - 2 என்பது மீசிமாவாக இருக்கும். முதல் மதிப்பு 7 பார்த்துட்டோம்னா x + 1 இருக்குது. அப்போ இன்னும் ஒரு x + 1 x - 2 வேணும். எனவே ஏவை x + 1 மற்றும் x - 2ஆல் பெருக்கிக்கலாம். பியில் பார்த்துட்டோம்னா x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரே ஒரு x - 2 மட்டும் வேணும். சியில் x - 2ன்னு இருக்குது. இப்போ சி பெருக்கல் x + 1 ஹோல் ஸ்கொயர் வேணும். இல்லாத மதிப்புகளை பெருக்கிக்கலாம். டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை சமப்படுத்திக்கிட்டோம்னா x + 12 = a பெருக்கல் x + 1 பெருக்கல் x - 2 ப்ளஸ் b பெருக்கல் x - 2 ப்ளஸ் c பெருக்கல் x + 1 ஹோல் ஸ்கொயர் என்பது மதிப்பாக கிடைக்கும். இதில் abc ஆகியவற்றின் மதிப்புகளை கணக்கிடணும். எக்ஸுக்கு ஏதேனும் மதிப்புகள் பிரதியிடுறப்ப ஏபிசியில் ஏதோ ஒன்று நமக்கு 0 ஆகும். என்னென்ன மதிப்புகள் பிரதியிடலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா x + 1ன்னு இருக்கிறதுனால எக்ஸுக்கு -1ன்னு கொடுத்துட்டோம்னா ஏவும் சியும் 0 ஆகி 0ன் மதிப்பும், எக்ஸுக்கு 2ன்னு பிரதியிடுறப்ப ஏவும் பியும் 0 ஆகி சியின் மதிப்பும் கிடைக்கும். அப்போ அந்த மதிப்புகளை முதல்ல பிரதியிட்டு கணக்கிடலாம். x = -1 என 2இல் பிரதியிட இடதுபுறம் -1 + 12 முதல் மதிப்பு 0 ஆகிடும். -1 + 1 என்னும் பொழுது ப்ளஸ் இரண்டாவது மதிப்பில் b பெருக்கல் -1 -2, மூன்றாவது மதிப்பு c பெருக்கல் -1 + 1ங்கிறப்ப 0 ஆகிடும். மதிப்பு 0. -1 + 12 11 b பெருக்கல் -1 -2 எனும் பொழுது -3 -3bன்னு இருக்கும். இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா -3b = 11 எனும் பொழுது b = 11/-3. எனவே bயின் மதிப்பு எப்படி எழுதிக்கலாம்? b = -11/3. அடுத்து பார்த்துட்டோம்னா எக்ஸுக்கு 2ன்னு பிரதியிடலாம். x = 2 என 2இல் பிரதியிட x - 2 இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏவும் பியும், அது ரெண்டும் 0 ஆகிடும். இடதுபுறம் -2 + 12 முதல் மதிப்பு 0 -2 + 2 பியும் 0 ஆகிடும். c பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக 2 + 1 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். எக்ஸுக்கு பதிலாக +2 +2ன்னு தான் பிரதியிடுறோம். அப்போ 2 + 12 மதிப்பு 4. c பெருக்கல் 2 + 1 3 ஹோல் ஸ்கொயர் 14 = c பெருக்கல் 3 வர்க்கப்படுத்துகிறப்போ 9 = 9c. அப்போ 9c = 14 எனும் பொழுது c = 14/9 சியின் மதிப்பாக கிடைக்குது. இன்னும் நமக்கு தெரிய வேண்டியது a மட்டும்தான். ஏயின் மதிப்பை கணக்கிடுவதற்கு உயர்ந்தபட்ச அடுக்கை இருபுறமும் சமப்படுத்திக்கலாம். சமன்பாடு 2இல் x ஸ்கொயரின் கெழுக்களை சமப்படுத்த இடதுபுறம் பார்த்துட்டோம்னா x ஸ்கொயரின் கெழு எதுவும் கிடையாது. எக்ஸும் ஆர்லையும் தான் இருக்குது. எனவே 0ன்னு கொடுத்துடலாம். வலதுபுறம் x ஸ்கொயரின் கெழுங்கிறப்ப ஏவில் x + 1 x - 1ல் முதல் மதிப்பு எக்ஸை பெருக்கிறப்ப x ஸ்கொயர் ஏன்னு வரும். அப்போ a. அடுத்து b(x - 2ன்னு இருக்குது. அங்கே x ஸ்கொயர் இல்லை. c பெருக்கல் x + 1 ஹோல் ஸ்கொயரில் விரிவாக்கம் பண்ணிட்டோம்னா a + b ஹோல் ஸ்கொயர் படி முதல் மதிப்பு x ஸ்கொயர்னு வந்துடும். எனவே சியின் மதிப்பு c என்பது x ஸ்கொயரின் கெழுவாக அமையும். இதில் சியின் மதிப்பு நமக்கு தெரியுங்கிறதுனால சியின் மதிப்பை பிரதியிடுறோம். 14/9
ப்ளஸ் 14 பை இதை இடமாற்றி எழுதிட்டோம்னா ஏ ப்ளஸ் 14/9 ஈக்குவல் டு 0. எனவே ஏ ஈக்குவல் டு மதிப்பு ப்ளஸ் 14 வலதுபுறம் போகிறப்ப -14/9. ஏபிசி மதிப்புகளை பகுதி பின்னங்களில் பிரதியிடலாம். ஏ ஈக்குவல் டு -14/9, பி ஈக்குவல் டு -11/3 மற்றும் சி ஈக்குவல் டு 14/9 என ஒன்றில் பிரதியிட. ஒன்றில் பிரதியிடுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது எக்ஸ் ப்ளஸ் 12 பை டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 1, ஏக்கு -14/9 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பியின் மதிப்பு -11/3 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்து சியின் மதிப்பு 14/9 பை எக்ஸ் மைனஸ் 2. தேர்ஃபோர் தீர்வு, அதாவது பகுதி பின்னங்கள். தேர்ஃபோர் தேவையான பகுதி பின்னமானது எக்ஸ் ப்ளஸ் 12 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு -14, 9 கீழே வந்ததுன்னா 9 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11/3 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 14/9 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2 ஆகும். தேங்க்யூ.